நிச்சயமாகவே முடிவு உண்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய வாழ்நாளில் 1300 கண்டுபிடிப்புகளை படைத்தார். அதில் ஒன்றுதான் கிராமபோன். நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் குறுந்தகடுகளுக்கு முன்னோடியானது. கிராமபோன் கண்டுபிடிக்கும் போது சத்தங்களை பிரித்தெடுப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. ஆதலால் தன்னுடைய சக விஞ்ஞானி ஜார்ஜ் என்பவரின் உதவியை நாடினார். ஜார்ஜ் என்பவரும் 2 ஆண்டுகள் முயற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்காததால் தன்னுடைய வேலை விட்டு விலகுவதாக கூறினார். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கூறினார் தெரியுமா? உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை தேவன் நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஆதலால் பொறுமையோடு வேலை செய்யுங்கள், நிச்சயமாக விடை கிடைக்கும் என்று கூறினார். பின்னர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டு கிராமபோன் உருவானது. உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதற்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. முடியவே முடியாது என்கிற காரியம் எப்பவுமே இல்லை. வேத வசனம் நமக்கு சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.